Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Example 14. The digits of a two-digit number differ by 3 if the digits are interchanged and the resulting number is added to the original number. We get 143. What can be the original number? அதாவது இந்த சம்மில் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா the digits of two-digit number. one two-digit number கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரோட digits எப்படி இருக்கும் அப்படின்னா differ by 3. first digitக்கும் second digitக்கும் உள்ள difference என்ன அப்படின்னா 3 சொல்லியிருக்காங்க. if the digits are interchanged, அந்த 2 digitsையும் நம்ம interchange பண்ணோம் அப்படின்னா and the resulting number is, அந்த 2 digitsஐ interchange பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கிற நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஆடட் டு தி ஒரிஜினல் நம்பர். அந்த நம்பரை அந்த ஒரிஜினல் 2 digit நம்பரோட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன சம் கிடைக்கும் அப்படின்னா 143. வாட் கேன் பி தி ஒரிஜினல் நம்பர்? இப்போ அந்த ஒரிஜினல் நம்பர் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். நாம் இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா அந்த ஒரிஜினல் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நம்பரில் ஃபஸ்ட்டு டிஜிட்டும் செகண்ட் டிஜிட்டும் ஆர் ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் அண்ட் 2 digit நம்பர், ஒன்ஸ் பிளேஸ் நம்பரும் டென்ஸ் பிளேஸ் நம்பரும் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணி எடுத்துக்கணும். லெட் அஸ் டேக் த யூனிட்ஸ் பிளேஸ் இஸ் பி. அதாவது ஒன்ஸ் பிளேஸ் நம்பரை யூனிட்ஸ் டிஜிட் நம்பரை பின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா த டிஜிட் இன் தி டென்ஸ் பிளேஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பி பை 3. யூனிட் பிளேஸ் நம்பரை பின்னு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டென்ஸ் பிளேஸ் நம்பருக்கும் ஒன்ஸ் பிளேஸ் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு சம்மில் 3ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ பிக்கும் பிங்கிறது தான் யூனிட்ஸ் பிளேஸ் நம்பர். இப்போ டென்ஸ் பிளேஸ் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா டென்ஸ் பிளேஸ் நம்பர்லேருந்து இந்த பி வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் 3 அப்படிங்கிறது நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம்? பி ப்ளஸ் 3ன்னு எடுத்துக்கலாம். அந்த டென்ஸ் பிளேஸ் நம்பரை பி ப்ளஸ் 3ன்னு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் பின்னு வச்சுட்டு நம்ம இப்போ ஒரிஜினல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். லெட் அஸ் டேக் இட் ஆஸ் பி ப்ளஸ் 3. அதாவது டென்ஸ் பிளேஸ் நம்பரை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பி ப்ளஸ் 3ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் பிளேஸ் நம்பரை நம்ம பின்னு வச்சுருக்கோம். இப்போ ஒன்ஸ் பிளேஸ் நம்பருக்கும் டென்ஸ் பிளேஸ் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 3ன்னு நமக்கு சம்மில் கொடுத்துருந்ததுனால டென்ஸ் பிளேஸ் நம்பரை பி ப்ளஸ் 3ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ த 2 digit நம்பர் இஸ், அப்படின்னா நம்ம 2 digit நம்பர் என்ன நமக்கு கிடைக்குது? நம்ம அசியூம் பண்ணியிருக்கிற ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் அண்ட் டென்ஸ் பிளேஸ் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம 2 digit நம்பர் ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 10 into b plus 3 plus b. இது எப்படி கிடைச்சிது அப்படின்னா சின்ஸ் 56, ஃபார் எக்ஸாம்பிள் 56ங்கிற ஒரு 2 digit நம்பரை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம்? 10 into 5 plus 6ன்னு எழுதலாம். அதாவது 10 5 star 50 plus 6. 56 50 plus 6ன்னு எழுதும்போது இந்த 50 10 into 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபார்மேட்டில் நாம் அசியூம் பண்ணியிருக்க ஒன்ஸ் பிளேஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ் நம்பரை யூஸ் பண்ணி இந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஸோ 10 into டென்ஸ் பிளேஸ் நம்பர். அப்போ 10 into டென்ஸ் பிளேஸ் நம்பரை b plus 3 நம்ம எடுத்துக்கிறதுனால 10 into b plus 3 plus here the ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் 6. அதே மாதிரி இங்கே ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் பின்னு வச்சுக்கோம். அப்படின்னா நமக்கு இந்த 2 digit நம்பர் என்ன கிடைக்குது? 10 into b plus 3 plus b, which is equal to here. Now to simplify this or short form, 10 into b plus 10 into 3. 10 into 3 30. So 10b plus 30 plus this b equal to 10b plus b equal to 11b plus this 30. அப்போ நமக்கு ஒரிஜினல் நம்பர் இந்த 2 digit நம்பர் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம 2 digit நம்பர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா 11b plus 30. அப்புறம் நமக்கு சம்மில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க? அந்த 2 digit நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த 2 digit நம்பரையும் அந்த ஒரிஜினல் நம்பரையும் சம் பண்ணும்போது அதோட சம் 143ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். With the interchange of digits, the resulting 2 digit number will be, நம்ம 2 numbers assume பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் b and டென்ஸ் பிளேஸ் நம்பர் b plus 3. அப்போ இந்த 2 digits யூஸ் பண்ணி
நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரிஜினல் நம்பர் 11b + 30. அப்புறம் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபார்மேட் நமக்கு எப்படி கிடைக்குது? 10b + b + 3 ஈக்குவல் டு 10b + b + 3. இப்போ இந்த பிளேஸ் அப்படியே மாற்றிக்கலாம். இந்த பியை 10 × bனும் இந்த b + 3யை ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட்டாகவும் எடுத்துட்டோம் அப்படின்னா 10 × b + b + 3. அப்போ இந்த ஃபார்முலா கிடைக்குது. இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 10b + b 10b + b எவ்வளவு? 11b. தென் ப்ளஸ் 3. therefore இப்போ 11b + 30 11b + 30 + 11b + 3. இது ஒரிஜினல் நம்பர். இது இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சிருக்க 2 டிஜிட் நம்பர் ஃபார்மேட். அப்போ இது ரெண்டையும் சம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க சம்மில் 143. அக்கார்டிங்லி சம் 11b + 30 + 11b + 3 ஈக்குவல் டு 143. From this 11b, here one 11b, 11b + 11b 22b, then 30 + 3 33 equal to 143. From this equation, how to find the value of the variable b? Variable bங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் எடுத்துருக்கோம். அப்போ அதிலிருந்து ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் கிடைச்சிரும். Next to find the tens place number. From that we get the original number. இப்போ ஃபஸ்ட்டு வேரியபிள் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த டேர்ம் மட்டும் லெஃப்ட்டில் வச்சுட்டு ரிமைனிங் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, அதை ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். which implies 22b equal to 143 minus this 33 equal to 143 minus 33 is 110. Now we get 22b equal to 110. Then we get 22b equal to 110, which implies b equal to 110 by 22. Now to divide 110 by 22, we get b equal to 5. This 5 is the unique place number of the 2-digit number. Therefore, the tens digit is 5 + 3. அதாவது ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் நமக்கு 5னு கிடைச்சிருக்கு. பிங்கிறதா நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். டென்ஸ் பிளேஸ் நம்பர் b + 3ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு b + 3னா இந்த 5ஐ bக்கு பதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 5 + 3. b is ஒன்ஸ் பிளேஸ் நம்பர், b + 3 is டென்ஸ் பிளேஸ் நம்பர். இப்போ 5 + 3னா டென்ஸ் பிளேஸ் நம்பர் என்ன கிடைக்குது நமக்கு? 8. From that the number is 85. Our answer, the original number is 85. The original number 85 அப்படிங்கிறது கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த டிஜிட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 58. இப்போ 58ஐயும் ஒரிஜினல் நம்பர் 85ஐயும் நமக்கு சம் பண்ணால் என்ன கிடைக்குது? ஆன்சர் 143 கிடைக்கும். 143ங்கிறது தான் அந்த 2 நம்பர்ஸோட ஒரிஜினல் நம்பர் அண்ட் தேர் இன்டர்சேஞ்சிங் நம்பர். Sum of their 2 numbers is 143 நம்ம சம் கொடுத்துருந்ததுனால இந்த 58ஐ 85ஓட நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 143 இந்த சம்மில் கொடுத்துருந்த மாதிரி 143ங்கிற வேல்யூ கிடைக்குது. therefore this original number 85 is the correct value. Then example 15. Arjun is twice as old as Shreya. 5 years ago his age was 3 times Shreya's age. Find their present ages. அதாவது சம்மில் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அர்ஜுன் இஸ் ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஸ்ரேயா. அர்ஜுனோட ஏஜ் வந்து ஸ்ரேயாஸ் ஏஜை விட 2 times அதிகமாக இருக்கும். 2 times ட்வைஸ் அப்படின்னா 2 times ஸ்ரேயாஸ் ஏஜ் எவ்வளவோ அதை 2 times எடுத்துட்டா தான் அர்ஜுனோட ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 5 years ago 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அர்ஜுனோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 times ஸ்ரேயாஸ் ஏஜ். ஸ்ரேயாஸ் ஏஜ் மாதிரியே 3 times இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அர்ஜுன் அண்ட் ஸ்ரேயாஸ் ப்ரெசன்ட் ஏஜஸ். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ அர்ஜுனோட ஏஜையும் ஸ்ரேயாஸ் ஏஜையும் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், let the
Shreya's present age to be x years. Shreya's age x நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா then Arjun's present age be அர்ஜுனோட ஏஜ் எப்படி இருக்கும் 2x years. Shreya's ஏஜ் மாதிரி 2 டைம்ஸ் தான் அர்ஜுனோட ஏஜ்னு நம்ம கொடுத்துருந்ததுனால Shreya's age xன்னு இருந்ததுன்னா அர்ஜுனோட percentage என்னவா இருக்கும் 2x yearsஆ இருக்கும். 5 years ago 5 yearsக்கு முன்னாடி அர்ஜுனோட ஏஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா Shreya's age மாதிரி 3 டைம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ Shreya's age was x minus 5 years. 5 years ago Shreya's age என்னவா இருக்கும் 5 yearsக்கு முன்னாடி அப்படிங்கும்போது percentageலேருந்து 5 வந்து லெஸ்ஸாக இருக்கும். அப்போ x minus 5 years. அதே மாதிரி Arjun's age was 2x minus 5 years. Arjun's present age வந்து 2x நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ 5 years ago அப்படிங்கும்போது 5 நம்ம லெஸ் பண்ணணும். therefore 2x minus 5 years. According to the sum 2x minus 5 this Arjun's age equal to 3 into x minus 5 is Shreya's age. 5 years ago Arjun's age எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா Shreya's age மாதிரி 3 டைம்ஸ்னு சொல்லியிருந்ததுனால 2x minus 5 equal to 3 into x minus 5. Now to simplify this, simplify and find the value of x, which implies 2x minus 5 equal to 3 into x, 3x, then minus 3 into 5 is 15, 3 5 start 15. Then now to interchange the variable terms and the constant terms. Here in the left hand side 15 minus 5 equal to in the right hand side 3x minus 2x. அதாவது வேரியபிள் டேர்ம்ஸையும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸையும் செப்பரேட் பண்ணி ஃபஸ்ட் எழுதிக்கணும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எப்போவுமே நம்ம வேரியபிள் டேர்ம் எடுப்போம். இங்கேயும் கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதியிருக்கோம் அப்படின்னா இப்போ -5 ஆப்போசிட்டில் போகும்போது +5 ஆயிரும். இப்போ 3x லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும்போது -3x ஆகும். அப்போ நமக்கு ஆன்சர் வேரியபிள் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். இப்படினாலும் கண்டுபிடிக்கலாம், ஆனால் அது திரும்ப நெகட்டிவ் சிம்பிளாக நம்ம கேன்சல் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ டைரெக்டாகவே நமக்கு வேரியபிள் டேர்ம் வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூவாகவே கிடைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி இருக்குது. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்மை -15 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது +15 ஆயிரும். ஸோ 15 minus this constant term -5 which is equal to here 3x ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ இந்த 2x ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது -2x ஆயிரும். 15 minus 5 is 10. 3x minus 2x equal to x. From this x equal to 10. What is x? xனா என்ன அப்படின்னா ஸ்ரேயாஸோட percentage தான் நம்ம xன்னு எடுத்துக்கோம். இப்போ அர்ஜுனோட ஏஜ் என்னன்னு முதல்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். which implies x equal to 10 and 2x equal to 2 into 10 is 20. So Shreya's present age equal to x equal to 10 years. Therefore Arjun's present age equal to 2x, that is 20 years. xங்கிறது Shreya's ஏஜாகவும் 2xங்கிறத Arjun's ஏஜாகவும் நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம். அப்போ அதிலேருந்து நம்ம கிடைச்சிருக்கிறது என்னென்னா Shreya's age be 10 years and Arjun's present age is 20 years. This answer Shreya's present age equal to 10 years, Arjun's present age equal to 20 years. Okay, thank you.